உலகத்திலேயே மிக அதிகமான எண்ணெய் வளம் கொண்ட நாடு இந்த 1950கள் மற்றும் 60களில் வெனிசுலா செல்வத்தில் மிதந்தது. அந்த இடத்துல இருந்து வெளியே பீச்சு அடித்தது தண்ணி இல்லைங்க, கருப்பு. 1999ல் ஹியூகோ சாவேஸ் ஆட்சிக்கு வந்தாரு. அவர் வந்த நேரம் நல்ல நேரங்க. மொத்த எண்ணெய் வளத்துல 20% இன்னைக்கு இந்த நிக்கோலஸ் மதுரோ இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்ல, அவர் ஆட்சிக்கு வந்தப்போ விதி விளையாடிச்சு. ப்ரோசா 2 அப்படிங்கிற இடத்துல தோண்டப்பட்ட ஒரு கிணறு, இதை சுத்திகரிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் அப்போ யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3 முக்கியமான விஷயங்கள். எப்படி வெனிசுலா அவங்க காலில் அவங்களே சுட்டுக்கிட்டாங்க, இந்த பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது எப்படி இந்த போரை தூண்டிச்சு, ரொம்ப முக்கியமாக இந்த விஷயம் உலகம் முழுக்க பொருளாதாரத்தில் உங்களுடைய முதலீட்டில் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நடந்த இந்த பிரச்சனையுடைய கதை 1920களில் தொடங்குது. அப்போது வெனிசுலா ஒரு சாதாரண விவசாய நாடாக இருந்துச்சு. பெரிய அளவில் பொருளாதாரம் கிடையாது, குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. ஆனால் ப்ரோசா 2 அப்படிங்கிற இடத்துல தோண்டப்பட்ட ஒரு கிணறு அந்த நாட்டினுடைய தலைவிதியே மாற்றிச்சு. அந்த இடத்துல இருந்து வெளியே பீச்சு அடித்தது தண்ணி இல்லைங்க, கருப்பு தங்கம். அதாவது கட்டியாக தார் மாதிரியான ஹெவி ஆயில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பெட்ரோலிய மூலப்பொருள் உள்ளிருந்து வெளியே வந்தது. நம்ம வழக்கமாக எப்போவுமே என்ன நினைப்போம் அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் வளம் கொண்ட நாடு சவுதி அரேபியா இல்லையா, அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் அதிகமான எண்ணெய் வளம் கொண்டதாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உலகத்திலேயே மிக அதிகமான எண்ணெய் வளம் கொண்ட நாடு இந்த வெனிசுலா தான். அதாவது மொத்த எண்ணெய் வளத்தில் 20% அந்த நாட்டில் தான் இருக்குது. அதாவது ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திடீர்னு சொல்லி அது வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு நாடு மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்துக்குள்ளே போச்சு. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இந்த கனரக எண்ணெய் இல்லையா, ஹெவி ஆயில்னு அழைக்கப்படக்கூடிய இதை சுத்திகரிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் அப்போ யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே தான் சிக்கலான ஒரு பிணைப்பு உருவாகுது. வெனிசுலாவினுடைய இந்த கனரக எண்ணெய் இல்லாமல் அமெரிக்க ஆலைகளால் லாபகரமாக இயங்க முடியாது. அமெரிக்காவினுடைய இந்த ஆலைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த பணம் இல்லாமல் வெனிசுலாவால் பணக்கார நாடாக வாழ முடியாது. ஸோ இது ஒரு இண்டஸ்ட்ரியல் நெசசிட்டி. இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்கா இதில் இன்வெஸ்ட் பண்ணி வெனிசுலா அதை தயாரிக்கும், அமெரிக்கா எப்போவுமே அதை வாங்கும் அப்படிங்கிற ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பந்தம் உருவாச்சு. 1950கள் மற்றும் 60களில் வெனிசுலா செல்வத்தில் மிதந்தது. எப்படி புதுசாக பணம் கிடைச்ச ஒரு பணக்காரனுக்கு எப்படி பணத்தை சரியாக பயன்படுத்த தெரியாதோ, அதே மாதிரி தான் இந்த வெனிசுலாவாலையும் அவங்களுக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய செல்வத்தை அவங்களால பயன்படுத்த தெரியலை. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்களுடைய விவசாயம் மற்ற எல்லா துறைகளையும் மறந்துட்டு முழுக்க இந்த எண்ணெய் மூலமாக மட்டுமே வரக்கூடிய வருமானத்தை முழுவதுமாக சார்ந்து வாழக்கூடிய ஒரு நாடாக மாறிட்டாங்க. 1999ல் ஹியூகோ சாவேஸ் ஆட்சிக்கு வந்தார். அவர் வந்த நேரம் நல்ல நேரங்க. இந்த கச்சா எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா கடன்னு விலை உயர்ந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஹியூகோ சாவேஸ் தன்னை ஒரு மிக நல்ல ஒரு அரசியல்வாதியாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்சவராக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான திட்டங்கள் அவர் அறிவித்தார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை டைவர்சிஃபை பண்ணி அதன் மூலமாக மக்கள் வளர்ச்சி அடைய உதவி செய்யாமல் பலவிதமான சலுகைகள், இலவசங்கள் இதன் மூலமாலாம் கொடுத்து மக்களுக்கு எல்லாம் பணம் போய் சேர்ற மாதிரி செஞ்சார். இதன் மூலமாக மக்களுக்கு நிறைய பணம் கிடைச்சது. அங்கே உள்ள சாதாரண மக்கள் பலருடைய பொருளாதார சூழ்நிலையும் உயர்ந்தது. எண்ணெய் விலை உச்சத்தில் இருந்தப்போ அவருக்கு இந்த மாதிரி கிடைத்த எண்ணெய் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணார். ஆனால் 2013ல் அவர் மறைந்து இன்னைக்கு இந்த நிக்கோலஸ் மதுரோ இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்ல, அவர் ஆட்சிக்கு வந்தப்போ விதி விளையாடிச்சு. ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $100லேருந்து $49 வரைக்கும் கீழே இறங்கிச்சு. இதனால் வெனிசுலாவுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்த அந்த பணம் இருக்குல்ல, அது பாதியாக குறைஞ்சிது. இப்போ சூழ்நிலை கவனிங்க, மக்கள் நல்லா பணத்தை வச்சு செலவு பண்ணி பழகிட்டாங்க.
ஆனால் திடீர்னு இப்போ நாட்டில் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. மக்களுடைய கையில் பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை இன்னும் அதிகமாக பிரிண்ட் பண்ணாங்க. விளைவு என்ன அப்படின்னா, வரலாறு காணாத பணவீக்கம் அங்கே ஏற்பட்டுச்சு. ஒரு பாக்கெட் பிரெட் வாங்குறதுக்கு ஒரு சாக்கு நிறைய பணத்தை அள்ளிட்டு போகக்கூடிய அளவுக்கு அங்கே பணவீக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அந்த நாட்டில் இந்த பணம் அப்படிங்கிறதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. பொருளாதாரம் அடி வாங்கிருச்சு. இப்போ அவங்களால எந்த ஒரு ஃபேக்டரியும் மெயின்டைன் பண்ண முடியலை, உள்ளேருந்து ஆயில் எடுக்க முடியலை. உலகத்தில் வெறுமனே 1% தான் அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட ப்ரொடக்ஷன் ரொம்பவே குறைஞ்சது. இந்த சூழ்நிலையில் நிக்கோலஸ் மதுரோ ரொம்ப முக்கியமான இன்னொரு முடிவு எடுக்கிறாரு. நிக்கோலஸ் மதுரோ வேற நாடுகளுக்கு அவங்களுடைய நாட்டு பணத்திலேயே பெட்ரோலியத்தை கொடுக்க முயற்சி எடுக்கிறது அமெரிக்காவுக்கு தெரிய வர அப்போ இருந்தே கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் கடந்த ஜூலை 2024 அங்கே ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. ஆனால் தேர்தல் முடிவுகளை மாற்றி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியா கொரோனா மச்சோடா அப்படிங்கிறவரெல்லாம் ஒடுக்கி மதுரோ ஆட்சியை தக்க வைத்து கொண்டார். அவர் ஜனநாயக ரீதியாக அங்கே உள்ள எலெக்ஷன் அவர் நடத்தலை. மாறாக அவர் சர்வாதிகாரியாக செயல்பட்டு அதிகாரம் மற்றவங்க கைக்கு போகாத மாதிரி பார்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் எல்லாம் அவர் மேலே குற்றஞ்சாட்ட தொடங்கிச்சு. அதே நேரத்தில் அங்கே உள்ள நிர்வாகம் முழுக்கவே சீரழிஞ்சு போய் தான் இருந்தது. நிர்வாக திறமையின்மையினால் நாட்டில் பஞ்சம் தலைவிரிச்சு அடிச்சு அந்த நாட்டில் 1/3 பேர் நாட்டை விட்டு வெளியேறி மற்ற நாடுகளுக்கு குடி போக ஆரம்பித்தாங்க. இதுவும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிச்சு. ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, வெனிசுலா எங்கே இருக்குது, அமெரிக்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த பிரச்சனை புரியும். அமெரிக்கா சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வ காரணங்கள் இதுதான். 2024 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எட்மண்டோ தான் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நிக்கோலஸ் தேர்தல் முடிவுகளை மாற்றி தன்னை வெற்றி பெற்றதாக அவர் அறிவித்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக போதைப் பொருள் பிரச்சனை. வெனிசுலா அரசாங்கமே இந்த கார்டல் ஆஃப் தி சன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலமாக அமெரிக்காவுக்கு மிக மோசமான பல போதைப் பொருட்களை மிக அதிக அளவில் கொண்டு சேர்க்குறாங்க. அவங்க நாடுகள் மூலமாக, அவங்களுடைய நாட்டு கடல் மூலமாக அமெரிக்காவுக்கு நிறைய போதைப் பொருள் சேருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இதில் உண்மையும் இருக்குது. அடுத்ததாக பாதுகாப்பு பிரச்சனை. ட்ரெண்டி அக்வா அப்படிங்கிற ஒரு குழு, அதாவது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவுக்கு எதிராக சிந்தனை உள்ள ஒரு குழு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெனிசுலாவை சார்ந்தவங்க, அவங்க அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. கடைசியாக இந்த இடம்பெயர்தல், நான் முன்னாடியே சொன்னல, 1/3 மக்கள் வெனிசுலா விட்டு வெளியேறாங்க. அவங்கள பல பேர் அமெரிக்காவுக்குள்ளாக அவங்க அத்துமீறி நுழையிறதுக்கு உள்ள முயற்சிக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலக அரசியலில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எப்படி நம்மளுடைய சமையலறை வரை பாதிக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ வெளியிடுறேன். இது ஒரு புதிய முயற்சி தான். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். 2025 தொடக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய கடற்படை இந்த கரிபியன் கடற்கரை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கொண்டு போய் நிறுத்தினாங்க. செப்டம்பர் 2 நடந்த ஒரு தாக்குதல், அதாவது போதைப் பொருளை அமெரிக்காவுக்கு கொண்டு வர முயன்ற ஒரு கப்பலை நாங்கள் குண்டு வீசி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு காட்சி வெளியானது. அவங்க எங்கள் ஏரியாவுக்கு உள்ள எங்கள் நாட்டு மக்களை தாக்கி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வெனிசுலா சொல்லிச்சு. உலகத்தில் எத்தனையோ சர்வாதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா அங்கெல்லாம் படையெடுக்கலை. ஏன் வெனிசுலாவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு படையெடுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும். இந்த இடத்துல தான் நமக்கு பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. 1974 அன்றைக்கு அமெரிக்க செயலராக இருந்த ஹென்ரி கிசிஞ்சர் அப்படிங்கிறவர் சவுதி அரேபியாவோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணார். அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு தருவோம், ஆனால் நீங்கள் உங்களுடைய எண்ணெயை சர்வதேச சந்தையில் விற்கும் பொழுது டாலருக்கு மட்டும்தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது உலகத்திலேயே அதிகமான ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருந்த சவுதி அரேபியா மற்ற நாடுகளுக்கு எண்ணெய் கொடுக்கும்போது டாலர் ப்ரைஸுக்கு மட்டும்தான் கொடுக்கும். அப்போ உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு டாலரில் விற்கும் பொழுது இந்த மொத்தத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் இந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே டாலரில் மட்டும்தான் வர்த்தகமாகி கொண்டிருந்துச்சு. இதுதான் டாலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது அமெரிக்க டாலரை எப்பொழுதுமே உலகத்தில் மிக மதிப்பு வாய்ந்த ஒரு கரன்சியாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. ஆனால் இது எதிர்ப்புக்கு உள்ளாகாமல் இருக்கல. 2000வது வருடத்தில் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் அவருடைய பெட்ரோலை யூரோவில் விற்க போகிறதாக அறிவித்தார்.
அந்த நாட்டில் மிகப்பெரிய பேரழிவு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. 2003 அந்த நாட்டின் மேலே அமெரிக்காவில் வந்து படையெடுக்கப்பட்டது. சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டார். ஆனால் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா அந்த நாடு ஃபுல்லாக தேடினாங்க, எந்த ஒரு பேரழிவு ஆயுதமும் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு சர்வதேச ஊடகங்களில் அது காட்டப்படவே இல்லை. 2009 லிபியா அதிபர் கடாஃபி அமெரிக்க டாலருக்கு எதிராக ஆப்பிரிக்காவில் ஒரு தங்க டாலரை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணார். அவர் இந்த நாணயத்தை அடிப்படையாக வச்சு ஆப்பிரிக்காவை ஒன்றிணைக்க முயற்சி பண்ணார். அவர் ஒரு யூஎஸ்ஏ உருவாக்குனார், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி. நீங்கள் பொதுவாக அந்த கடாஃபி அப்படிங்கிற நபரை பற்றி நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அவர் மிக ஒரு மோசமான ஒரு நபர், மிக ஒரு மோசமான ஒரு மனித இனத்திற்கே துரோகி அவர் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள்லாம் வந்து நெட்டில் இருக்கும். 2011 நேட்டோ படைகள் வந்து அவருடைய நாட்டை தாக்கிச்சு, அவரும் கொல்லப்பட்டார். முதலாவது சதாம் ஹுசைன், அடுத்ததாக கடாஃபி, இப்போ 2026 வரலாம். இதில் நிக்கோலஸ் மதுரோ என்ன செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய நாட்டில் இருந்த அந்த ஆயிலை மற்ற நாடுகளுக்கு அவங்களுடைய நாட்டு பணத்துக்கே விற்பதாக அறிவித்தார். அமெரிக்காவுக்கு வெளிப்படையாக இருக்கக்கூடிய பயம் ஒன்று தான், இந்த பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பாதிக்கப்படுமா அப்படிங்கிறது தான். இவ்வளோத்துக்கும் வெனிசுலா இன்றைய காலகட்டத்தில் உலக கன்சம்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுமனே 1% தான் வந்து அவங்க ஆயில் வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த ஆயில் இல்லாமல் வந்து அமெரிக்காவால் சஸ்டெயின் பண்ண முடியும், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து வெனிசுலா டாலரில் வந்து அந்த ஆயிலை விற்காமல் அவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு யுவான்லேயோ அல்லது வந்து ஈரோலையோ ரஷ்யாவுக்கு வந்து அவங்க பணத்துலேயோ அவங்க விற்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இதை பார்த்துட்டு இன்றைக்கி உலகத்தில் 20% அதிகமான அளவுக்கு ஆயில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா அப்படிங்கிற நாடு, அவங்களும் நாங்கள் இனிமேல் டாலரில் விற்க மாட்டோம், நாங்களும் வேறு கரன்சிக்கு மாறுறோம் அப்படின்னு சொல்லி மாறினாங்க அப்படின்னா ஒரே நாளில் அமெரிக்காவினுடைய அந்த டாலர் அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய விஷயமா இருந்துகிட்ருக்குல்ல, அது வந்து பொலன்னு உடஞ்சி தரையில் விழுந்துடும். ஒரு பிரச்சனையை வந்து முளையிலே கிளியரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதைத்தான் இப்போ அமெரிக்கா பண்ணுது. இந்த மாதிரி நீங்கள் இந்த பெட்ரோ டாலரை நீங்கள் சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை அழிப்போம் அல்லது அடிப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உலகத்திற்கு இந்த போர் மூலமாக நிக்கோலஸ் மதுரோவை கைது பண்ணதன் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் விஷயம். இந்தியா வந்து ஒரு தர்மச்சங்கடமான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்தியா வந்து பிரிக்ஸ் அமைப்பில் வந்து இந்தியா மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சைனா, ரஷ்யா இவங்கெல்லாம் துணிஞ்சு வந்து அமெரிக்கா செஞ்சது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது சர்வாதிகாரித்தனமான ஒரு வேலை, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து அமெரிக்கா கூடயும் கொஞ்சம் இணக்கமாக என்ன செய்யுது இருக்குது. அந்த நிலையில் இப்போ இந்தியா வந்து அமெரிக்கா செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நேரடியாக சொன்னாங்க அப்படின்னா அமெரிக்காவை பயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே போவாங்க. இந்தியா ஒருவேளை அமெரிக்கா செஞ்சதை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய கோபத்துக்கு உள்ளாக நேரிடும். அதனால் வந்து இந்தியா ஒரு சிக்கலான ஒரு நிலைமையில தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையினால் இந்தியாவுக்கு லாபமும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்முடைய இந்த பெட்ரோலிய தேவைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட 85% நம்ம இறக்குமதியை தான் சார்ந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நமக்கு குறைவான விலைக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்முடைய பொருளாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது இங்கே அமெரிக்கா வந்து இப்போ வெனிசுலாவுடைய எண்ணெயை எடுத்து அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க கம்மியான விலைக்கு விற்க ஆரம்பிக்கும்போது இந்தியா ஏற்கனவே அமெரிக்கா கூட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறனால நம்ம அவங்கக்கிட்ட எண்ணெய் வாங்கணும், குறைவான விலைக்கு வாங்கணும் அப்படின்னா அது இந்திய பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். டாலரை எதிர்த்தா இதுதான் கதி அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள்லாம் அமைதியாக ஒதுங்க போதா? இல்லை, இவங்களை இப்படியே விட்டால் சரிப்படாதுடா, இவங்களை 2 தட்டி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் பிரிக்ஸ் பக்கம் சாய போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்த சில மாதங்கள் இந்திய பங்கு சந்தைக்கும் உலக அரசியலுக்கும் மிக முக்கியமான மாதங்களாக இருக்கும். நாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி முன்னால் நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய வளம், அந்த வளம் மக்களுக்கானதா, அரசியல்வாதிகளுக்கானதா, இல்லை அதிகாரம் செலுத்துவங்களுக்கானதா? யாருக்கு அந்த வளம் பயன்பட வேண்டும்? வெனிசுலா அதிபரை அமெரிக்கா நாடு புகுந்து கைது பண்ணியிருக்கிற நிலையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுடைய பார்வைகளில் மாற்றம் இருக்குதா? அது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் இந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.